ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜாவாவில் என்னென்ன எடிஷன் இருக்குது, அப்புறம் என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஜாவா எடிஷன் வந்து 4 டைப்ஸ் இருக்குது. என்னென்னா ஜாவா ஸ்டாண்டர்ட் எடிஷன், ஜாவா என்டர்பிரைஸ் எடிஷன், ஜாவா மைக்ரோ எடிஷன், ஜாவா எஃப்எக்ஸ் அப்படின்னு 4 எடிஷன் இருக்குது. அந்த எடிஷனை வச்சு என்னென்ன பண்ணுறாங்கன்னா, ஜாவா ஸ்டாண்டர்ட் எடிஷன் அது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, முன்னாடியே ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு தான் அது வந்து மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்னா இப்போ வித்தவுட் இன்டர்நெட் யூஸ் இல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம். அதை எப்படின்னா, இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு பெயிண்ட்டு, எம்எஸ் எக்ஸல், எம்எஸ் வேர்டு, பவர் பாயிண்ட்டு, விஎல்சி மீடியா பிளேயரு, இது மாதிரி மியூசிக் பிளேயரு, இது எல்லாமே வந்து நம்ம நெட் எல்லாமே யூஸ் பண்ணலாம். அது மாதிரி சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணுறது தான் ஜாவா ஸ்டாண்டர்ட் எடிஷன் மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஜாவா என்டர்பிரைஸ் எடிஷன். ஜாவா என்டர்பிரைஸ் எடிஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, வெப் அப்ளிகேஷன். இது வந்து நெட் யூஸ் பண்ணி தான், நெட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். குரோம் ஓப்பன் பண்ணி நம்ம அதில் வெப்சைட் சர்ச் பண்ணோம்னா அது மாதிரி வெப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதுக்கு என்னென்ன லாங்குவேஜ் பின்னாடி யூஸ் ஆகுதுன்னா, ஜேஎஸ்பி, சர்வ்லெட், ஜேடிபிசி, அப்புறம் MySQL டேட்டாபேஸ். இது நாலும் வந்து மெயினாக யூஸ் ஆகும் ஜாவாவில். இதை வச்சு தான் டைனமிக் வெப் அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணுவாங்க. நம்ம யூசர்கிட்ட வந்து இன்புட் வாங்குறது, டேட்டாபேஸ் ஸ்டோர் பண்ணுறது, எடுக்கிறது எல்லாமே வந்து இந்த டைனமிக் வெப் அப்ளிகேஷன் தான் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஜாவா மைக்ரோ எடிஷன்னா சின்ன மொபைல்லேருந்து இப்போ ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் இருக்க ஆப்ஸு, ஓஎஸ்ஸு இதை க்ரியேட் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து இந்த மைக்ரோ எடிஷன் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம பழைய மொபைலை கூட பார்த்துருப்போம். ஒரு கேம் ஓப்பன் பண்ணால் ஜாவா சிம்பிள் வரும். அது மாதிரி தான், அதுக்கு தான் வந்து ஜாவா மைக்ரோ எடிஷன் மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஜாவா எஃப்எக்ஸ் வந்து ஃபுல்லாக டிசைன் தான். இந்த ஜியோ அப்ளிகேஷனை வச்சு ஃபுல்லாக டிசைன் பண்ணி ஒரு கன்சோலை வந்து க்ரியேட் பண்ணுறது தான் வந்து ஜாவா எஃப்எக்ஸ்னு சொல்லுவாங்க. ஜாவா ஸ்டாண்டர்ட் எடிஷன் அது வந்து ஒரு கம்ப்யூட்டிங் பிளாட்ஃபார்ம். அப்படின்னா பிளாட்ஃபார்ம் ஏற்ற மாதிரி நம்ம ஈஸியாக வந்து ரன் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு நம்ம ப்ரோக்ராமை டெவலப் பண்ணுறதும் சரி, அந்த ப்ராஜெக்டை வந்து நம்ம சர்வர் டெப்ளாய்மெண்ட் பண்ணுறதும் சரி, நம்மளுக்கு வந்து ஒரு ஈஸியாக இருக்கும். அதுதான் சொல்கிறாங்க. என்னென்ன காம்போனன்ட்ஸ் மெயினாக யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஜேடிகே, ஜிஆர்இ அண்டு ஜேவிஎம். இதுதான் வந்து ஜாவா ஸ்டாண்டர்ட் எடிஷனில் யூஸ் பண்ணுறாங்க. இது இருந்தால் தான் வந்து ப்ரோக்ராமே வந்து நம்மளால் ரன் பண்ண முடியும். ஜேடிகே இஸ் ஏ சூப்பர் செட் ஆஃப் ஜிஆர்இ. உங்களுக்கு பின்னாடி சொல்கிற அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு ஜேவிஎம், ஜாவா விர்ச்சுவல் மிஷின் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து கிளாஸ் ஃபைலை வந்து பைட் கோடாக ரீட் பண்ணுறது. சொல்லப்போனால் ஜேவிஎம் தான் வந்து ஒரு மெயின் காம்போனன்ட்ஸ் வந்து ஜேடிகே டூல்ஸில் சொல்லலாம். அது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து கிளாஸ் ஃபைலை வந்து பைட் கோடாக சேஞ்ச் பண்ண முடியும். ஜேவிஎம் என்னென்ன பண்ணுதுன்னா, மெமரி மேனேஜ்மெண்ட் வந்து அலோகேட் பண்ணுது, கார்பேஜ் கலெக்ஷனை வந்து ஆப்ஜெக்டை வந்து கால் பண்ணதுக்கப்புறம் வந்து கிளியர் பண்ணி விட்டுருது, த்ரெட் மேனேஜ்மெண்ட் பண்ணுது, அப்புறம் வந்து ப்ரோக்ராம் ரன் ஆகிறப்ப அதுக்கு ஸ்பேஸை வந்து அலோகேட் பண்ணி கொடுக்குது. இதுதான் வந்து மெயின் காம்போனண்ட்டாக பார்க்குது ஒர்க்கை. அது வந்து என்ன பண்ணுன்னா, இப்போ ஜேவிஎம் கால் பண்ணால் அதுக்குள்ளே வந்து ஜஸ்ட் இன் டைம் கம்பைலர் அப்படின்னு இருக்குது. அதுதான் வந்து பைட் கோடை வந்து மெஷின் கோடாக மாற்றுது. அடுத்து ஜிஆர்இ வந்து அது ஒரு சாஃப்ட்வேர் பேக்கேஜ்னால் நிறைய கிளாஸஸ் அண்ட் லைப்ரரிஸ் வந்து இருக்கும் அந்த ஜிஆர்இக்குள்ளே. அது இருந்தால் தான் இப்போ நம்ம நிறையா ப்ராஜெக்ட் வந்து அட்வான்ஸ் ப்ராஜெக்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த அட்வான்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து அந்த கிளாஸையோ அந்த இன்டர்ஃபேஸையோ வந்து நம்ம இம்போர்ட் பண்ணால் தான் நம்மளால் வந்து அது ஒர்க் பண்ண முடியும். அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி லைப்ரரிஸ் எல்லாமே வந்து ஜிஆர்இ தான் வச்சுருக்கோம். அந்த லைப்ரரிஸ்குள்ளே அந்த ஜேஆர்இக்குள்ளே தான் ஜேவிஎம்மும் இருக்குது. அது ஜேடிகே இஸ் ஏ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட்டு. இது வந்து ஒரு டெவலப்மெண்ட் கிட்டு. இது வந்து டெவலப் பண்ணுறது வந்து ஆரக்கிள் கார்பரேஷனு. இதுக்குள்ளே என்னென்ன டூல்ஸ் இருக்குதுன்னா, ஜேடிகேக்குள்ளார ஜாவா கம்பைலர், ஜாவா டீபக்கர். அப்படின்னா ரெண்டுமே வந்து சேம் ஒர்க் தான் பண்ணும். கம்பைல் பண்ணால் இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம், அதை கம்பைல் பண்ணி என்ன எரர் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் கம்பைலரும் டீபக்கரும். இப்போ ஜேடிகே ஆல்சோ இன்க்ளூட்ஸ் தி ஜிஆர்இ. அப்படின்னா ஜேடிகேக்குள்ளே தான் ஜிஆர்இ இருக்குது. அதுதான் வந்து நம்ம முன்னாடி ஸ்லைடில் பார்த்தோம், சூப்பர் செட் ஆஃப் ஜிஆர்இ அப்படின்னு. இப்போ டயக்ராம் பாருங்கள், இதுதான் டயக்ராமு. ஜேடிகே தான் வந்து எல்லாத்தையும் வந்து கம்பைன் பண்ணி வச்சுருக்குது. ஃபஸ்ட்டு ஜேவிஎம் பார்க்கலாம். இந்த ஜேவிஎம் தான் என்ன பண்ணுன்னா, கிளாஸ் ஃபைல் இருக்கிற பைட் கோடை மெஷின் கோடாக வந்து மாற்றி ஓஎஸுக்கு வந்து சென்ட் பண்ணணும், சிஸ்டம் புரிகிற மாதிரி. இதே ஜிஆர்இ என்ன பண்ணுன்னா, பாருங்கள், ஜேவிஎம்மையும் ப்ளஸ் அடிஷனாக வந்து கிளாஸஸ், லைப்ரரி கிளாஸஸ்
இது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சுருக்கனால தான் அது ஜேஆர்இ. அந்த ஜேஆர்இ வந்து தான் ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம என்னென்ன லைப்ரரியோ கிளாஸ் தேவைப்படும் இம்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஜேஆர்இ வந்து மெயினாக யூஸ் ஆகுது. ஜேடிகே வந்து ஜேஆர்இ ஜேவிஎம் ப்ளஸ் டெவலப்மெண்ட் டூல்ஸு. இந்த டெவலப்மெண்ட் டூல்ஸ் என்னென்னா, இப்போ நம்ம ஜேடிகே வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம பின் ஃபோல்டர் பார்த்தோம்னா நிறையா சாஃப்ட்வேர் ஃபைல்ஸு இதெல்லாம் இருக்கும். அந்த ஃபைல்ஸ்லாம் இருந்தால் தான் வந்து கம்பைல் பண்ணி நம்மளால் வந்து அவுட்புட் எடுக்க முடியும். அது மாதிரி நிறைய ஃபைல்ஸ் இருந்தால் அதுதான் ஜாவா டெவலப்மெண்ட் டூல்ஸ் அப்படிம்பாங்க. அதுதான் வந்து ஜேடிகேயோட மெயின் ஒர்க்கு. ஜாவா ஆர்கிடெக்சர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு ஜாவா ப்ரோக்ராம் எழுதுகிறோம். அதை வந்து சோர்ஸ் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சோர்ஸ் கோட் நம்ம என்ன பண்ணுறோம், கம்பைல் பண்ணுறோம் கன்சோலில். கம்பைல் பண்ணுறப்ப என்ன பண்ணணும், அந்த கம்பைலர் வந்து அந்த கோடை வந்து ஃபஸ்ட்டு ரீட் பண்ணி செக் பண்ணணும் ஏதாச்சும் எரர் இருக்கா இல்லையா அப்படின்னு. செக் பண்ணி எரர் இல்லைன்னா அதுக்கப்புறம் வந்து அதை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னா, இப்போ நம்ம வந்து hello.java அப்படின்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி அந்த ப்ரோக்ராம் வந்து கம்பைல் பண்ணியிருந்தோம்னா, நம்ம கம்பைல் பண்ணதுக்கப்புறம் hello.class அப்படின்னு ஒரு ஃபைல் வந்து அந்த hello.java அந்த ஃபைல் எந்த டேரக்டரியில் ஸ்டோர் ஆச்சோ அதே டேரக்டரியில் hello.class அப்படின்னு ஒரு ஃபைல் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நமக்கு எதுவுமே புரியாது. அந்த ஃபைலை நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இப்படி தான் வந்து அந்த நம்ம ப்ரோக்ராம் எல்லாம் மாறி லெட்டர்ஸாக இருக்கும். இந்த லெட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு எதுவுமே புரியாது. இந்த லெட்டர்ஸை வந்து நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுக்குறது தான் இந்த ஜேவிஎம். அதுதான் வந்து கிளாஸ் போயிடுவாங்க, அதான் பைட் கோடுவாங்க. அந்த பைட் கோடை வந்து ஜேவிஎம் வந்து கால் பண்ணி அதை வந்து நம்ம ஜேவிஎம்குள்ளே என்ன இருக்கும், முன்னே சொன்ன ஜஸ்டின் கம்பைலர் இருக்கும். அந்த கம்பைலர் வந்து என்ன பண்ணுன்னா அந்த பைட் கோடை வந்து 0s and 1s மாற்றி மெஷின் கோடாக தரும். அந்த மெஷின் கோடு தான் வந்து ஓஎஸ்க்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி வந்து கடைசியில் அவுட்புட்டாக வரும். ஜாவா ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இப்போ வந்து ஜாவா ப்ரோக்ராமில் வந்து ஸ்டார்டிங் வந்து கிளாஸ் டைம் தான் வந்து அந்த ப்ரோக்ராமே ஸ்டார்ட் ஆகும். அதுதான் வந்து ஒரு பேசிக் எலமெண்ட் ஆஃப் ஜாவா ப்ரோக்ராம். ஜாவா கிளாஸில் என்னென்ன இருக்குன்னா, மெத்தட்ஸு, வேரியபிள்ஸு, இதுதான் வந்து ஜாவா ப்ரோக்ராமுக்குள்ளே இருக்கும். அந்த மெத்தட்ஸ் வந்து நம்ம எப்போ கால் பண்ண முடியும் அப்படின்னா, அந்த கிளாஸுக்கு வந்து நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து அந்த மெத்தட்ஸை நம்ம கால் பண்ண முடியும். ஜாவாவில் வந்து மெயின் மெத்தட்னு ஒரு மெத்தட் இருக்கும். அந்த மெயின் மெத்தட் தான் வந்து நீங்கள் கம்பைல் பண்ணி ரன் பண்ணுறப்ப ப்ரோக்ராம் வந்து அங்கேருந்து எக்ஸிக்யூட் ஆரம்பிக்கும். அதுதான் வந்து ஒரு ஸ்டார்டிங் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சின்டாக்ஸ் ஆஃப் ஜாவா ப்ரோக்ராம். சின்டாக்ஸ் வந்து எப்படின்னா, இப்போ பாருங்க, இதுதான் கிளாஸ் நேம்னா இந்த கிளாஸ் வந்து சி வந்து ஸ்மாலாக தான் இருக்கணும். இந்த கிளாஸ் ஃபஸ்ட்டில் வந்து கிளாஸ் வந்து சி ஸ்மாலாக இருக்கணும். அது கிளாஸ் நேம் வந்து ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸாக தான் இருக்கணும். அந்த கிளாஸ் நம்ம என்ன வேணால் தரலாம், ஹலோ தரலாம், இப்போ வந்து நம்ம நேம் கொடுத்துக்கலாம், ஏதோ ஒரு பேர் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஆனால் ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் ஓப்பன் ப்ரைஸ். இந்த ப்ரோக்ராம் லைனாக ஒர்க் ஆகும். இப்போ நம்ம ரன் பண்ணுறப்ப இங்கே தான் இந்த மெயின் மெத்தடுக்கு பார்த்தீங்களா, மெயின் ஸ்ட்ரிங் ஆர்ஸ்ன்னு பார்த்தீங்களா, இங்கே தான் வந்து ப்ரோக்ராம் ரன் ஆரம்பிக்கிறப்ப உள்ளே வரும். இங்கே கோடு எழுதியிருந்தால் அந்த கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும் நம்மளுக்கு. நாங்கள் ப்ரோக்ராம் பார்ப்போம். இப்போ வந்து கிளாஸ் நேம் சொன்னோம் பார்த்தீங்களா, கிளாஸ் வந்து ஸ்மாலாக இருக்கணும். அது ஹலோ வந்து கேப்ஸில் இருக்கணும். ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸ் இருக்கணும். ப்ரோக்ராம் உள்ளே வருது. பப்ளிஷ் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். இந்த ஸ்ட்ரிங் ஆர்ஸ் என்னன்னா, அது வந்து நம்ம கன்சோல் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு நான் சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நம்ம வந்து ஒரு கன்சோல் வந்து ஒரு வேல்யூ தரோம் அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்டாக தான் அதை எடுத்துக்கும். அப்போ தான் அது வந்து ஒர்க் ஆகும். இந்த இடத்துல நம்ம வேறு கொடுத்தோம்னா ஒர்க் ஆகாது. அப்புறம் திரும்ப உள்ளே வருது system.out.println. இது வந்து எதுக்குன்னா, நம்ம கொடுக்குற வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணுறது தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. printlnங்கிறது ஒரு மெத்தட் தான். அது வந்து இன்பில்ட்டாக இருக்கும், நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது. இது கால் பண்ணுறப்ப உள்ளே என்ன வேல்யூ இருக்குதோ அது டபுள் கோட்ஸில் கொடுத்தோம்னா உள்ளே என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே பிரிண்ட் பண்ணி தரும். பார்த்தோம்னா அவுட்புட் இப்படி தான் வரும். இப்போ வந்து இந்த ஓப்பன் ப்ரேஸ் எப்படி நம்ம கன்ஃபியூஸ் ஆகும்னா, இப்போ வந்து இப்போ நீங்கள் செகண்டும் தேர்டும் வந்து இதுக்கு ஓப்பன் பண்ணது system.out.printlnக்கு நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணது. ஃபஸ்ட்டும் ஃபோர்த்தும் வந்து மேலே கிளாஸ் அலோவுக்கு கீழே யூஸ் பண்ணி கீழே நம்ம வந்து அந்த பிரேஸை வந்து ப்ரோக்ராம் வந்து க்ளோஸ் பண்ணுறோம். அதை வந்து இப்போ புரியாது, கன்ஃபியூஷனாக இருக்கும். போக நம்ம அதை வச்சாலே வந்து எங்கே ஓப்பன் பண்ணிக்கிறோம் எங்கே க்ளோஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நமக்கு வந்து தெரியும். அவுட்புட் பார்த்தா ஹலோ இப்படி தான் வரும். புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ஜாவா ஜேடிகேவும் ஜிஆர்இ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.